ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த ப்ராடக்டை பேக் பண்ணக்கூடிய அந்த ஐட்டம் வுட்டன் ஐட்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் கட்டாயமாக கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் கேட்பாங்க. ஸோ நான் எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோபீட் பிளாக். ஸோ இதான் என்னுடைய ப்ராடக்ட்டு. ஸோ இந்த கோகோபீட் பிளாக் நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்னா பேலட்ஸுங்கிற மெத்தடில் பேக் பண்ணுறேன். ஸோ பேலட்ஸ். ஸோ பேலட்டைசேஷன் பண்ணுறதுனால, அதாவது வுட்டு யூஸ் பண்ணி பண்ணுறது, அது பேக் பண்ணுறது. ஸோ பேலட்டைஸ் பண்ணுறதுனால, வுட்டை யூஸ் பண்ணி பேலட்டைஸ் பண்ணுறதுனால அந்த வுடன் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கட்டாயமாக என்ன எடுத்துருக்கணும் அப்படின்னா ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும் நம்ம. ஸோ இது எதுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னா, அந்த வுட்டில் வேறு இன்செக்ட்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பெஸ்ட்டு இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், அதான் ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஃபியூமிகண்ட்டுன்னு போட்டிருக்கு. மெத்தில் புரோமைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் அதை ஃபியூமிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஃபியூமிகேட் பண்ணிட்டோம், இதில் எந்த பெஸ்ட்டு இன்செக்ட்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் கட்டாயமாக கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய அந்த சர்டிஃபிகேட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணுறேன் அந்த டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, இது நானாக பண்ணல, இதை ஜஸ்ட்டு என்னுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் எதுவுமே இதில் இன்வால்வ் ஆகலை. நான் கொடுத்ததெல்லாம் கமர்ஷியல் இன்வாய்ஸும் பேக்கிங் லிஸ்ட்டும் தான். அவங்கக்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் எனக்கு ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட்டும் வேணும், அதே மாதிரி ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் இதுவும் தேவை அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க தான் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஷிப்பிங் ஏஜென்ட் அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணிட்டாலே அவங்க ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் கமர்ஷியல் இன்வாய்ஸும் பேக்கிங் லிஸ்ட்டும் மட்டும்தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது ஃபுட்ஸே, அதாவது எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இதெல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சு, நம்ம உற்பத்தியாளராக இருந்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் எதுக்காண்டி நம்ம எடுத்தாகணும் அப்படின்றது. ஸோ வுடன் ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கட்டாயமாக ஃபியூமிகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை உங்கள் பையர்ட்டையும் நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கோங்க. நம்ம கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட்டையும் கேட்டுக்கோங்க. ஸோ அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தவித ப்ராப்ளமே இருக்காது.